வணக்கம் மக்களே, நீங்க பார்க்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம எபிக் ஃபேண்டசி ஜேர்னர்ல சைனீஸ் லாங்குவேஜில் எடுக்கப்பட்ட கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் ஒன் கிங்டம் ஆஃப் ஸ்ட்ராம்ஸ் படத்தோட சீக்வலாக 2025 வெளிவந்த படமான கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 2 டீமன் ஃபோர்ஸ் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 2 டீமன் ஃபோர்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்னன்னா, ஷாங் டைனஸ்டி கிங்காக இருக்க கிங் இன்ஷவ் இன்னும் சாகலை. டீமன் ஃபாக்ஸ் உதவியால் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இப்போ அவன் ஷீக்யூ நாட்டை அழிக்கிறதுக்காக ஷாங் டைனஸ்டி கிட்ட இருக்க கொடூரமான ஆர்மியை களத்தில் இறக்குறான். ஷீக்யூ நாட்டு டியூக்கா இருக்க ஜிஃபா எப்படி அவனோட நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணி ஷாங் டைனஸ்டியோட டீமன் ஃபோர்ஸை அழிக்க போறான்றது தான் இந்த படத்தோட கதை. சரி வாங்க, இப்போ நம்ம கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 2 டீமன் ஃபோர்ஸ் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கத்தை பார்க்கலாம். நெஷா அண்ட் யாங் ஜியான் இப்போ பிரின்ஸ் இன்ஜியாவோட பாடியை மவுண்ட் குன்லுன்ல வாழ்ந்துட்டு இருக்க 12 இம்மோர்டல்ஸ் கிட்ட கொண்டு வந்து எப்படியாவது இன்ஜியாவோவை காப்பாற்ற சொல்லி கேட்குறாங்க. 12 இம்மோர்டல்ஸ் இறந்தவங்களை காப்பாற்ற முடியாது, அது ஹெவனோட விதிமுறைகளுக்கு எதிரானது. அதை மீறி நம்ம ஏதாவது பண்ணால் அதுக்கான விளைவுகளையுமே நம்ம சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர் இன்ஜியாவோ பாடியை ஓப்பன் பண்ணி பார்க்க அவனுக்குள்ள அவனோட அப்பா பண்ண துரோகத்தோட ஞாபகம் மட்டும்தான் தாறுமாறா ஓடிட்டு இருக்கு. அப்பதான் கிராண்ட் மாஸ்டருக்கு இன்ஜியாவோட உயிர் பிரிஞ்சிருந்தாலும் அவனோட வைட்டல் எசன்ஸ் மட்டும் இன்னும் பாடியிலேயே தான் இருக்குன்னு தெரியுது. அதுக்கான காரணம் அந்த அளவுக்கு அவனோட அப்பா மேல அவனுக்கு கோவம் இருக்கு. இவ்வளோ கோவத்தோட இருக்க ஒருத்தனுக்கு உயிர் கொடுத்தா அதுக்கான விளைவுமே பயங்கரமானதா தான் இருக்கும். இருந்தாலும் ஷாங் டைனஸ்டியோட ஃபியூச்சர் கிங் இன்ஜியாவோ தான். அவன் தான் ஃபெங்ஷங் பேங்க்ன்ற புனிதமான பவர்ஃபுல்லான ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ணி கிரேட் கர்ஸ்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் யோசிச்ச கிராண்ட் மாஸ்டர் இன்ஜியாவுக்கு உயிர் கொடுக்க முடிவு பண்ணிடுறாரு. 12 இம்மோர்டல்ஸும் அவங்க பவர்ஸை ஒன்னா சேர்த்து அதை இன்ஜியாவோட பாடிக்குள்ள செலுத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல கண்முழிச்ச இன்ஜியாவோ அவனுக்கே தெரியாம 12 இம்மோர்டல்ஸோட எனர்ஜிஸை சரசரன்னு அப்சர்வ் பண்றான். இம்மோர்டல்ஸால கூட அந்த ஃபார்மேஷனை உடைக்க முடியல, ஏன்னா அது ஒரு லாக்டு ஃபார்மேஷன். அப்ப கிராண்ட் மாஸ்டர் அவரோட பவரை பயன்படுத்தி மற்ற எல்லாரையுமே ஃபார்மேஷனுக்கு வெளில தள்ளிட்டாரு. கடைசியா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஃபார்மேஷனையும் உடைச்சிட்டாரு. ஆனா அதுக்குள்ள இன்ஜியாவோ கிராண்ட் மாஸ்டர் பவர்ஸ் மொத்தத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டான். இதனால கிராண்ட் மாஸ்டர் ரொம்ப வயசான தோற்றத்துக்கே மாறிட. அப்பதான் கிராண்ட் மாஸ்டர் நம்ம எல்லாருமே ஹெவனுக்கு எதிரான மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டோம்னு உணர்றாரு. தொடர்ந்து 10 வருஷம் நார்த் சீ கிட்ட நடந்த வார்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் ஷாங் டைனஸ்டி கமாண்டர் வென்ஷாங்கும் அவரோட மிகப்பெரிய ஆர்மியும் திரும்பி ஷாவோஜி நகரத்துக்கே வந்துட்டாங்க. வென்ஷாங்கோட ஆர்மியில மோ ஃபேமிலியை சேர்ந்த 4 டீமன் ஜெயின்ஸும் இருக்காங்க. அவங்களோட பேரு மோ லிஷோ, மோ லிஹாய், மோ லிஹாங், கடைசியா மோ லிக்விங். இந்த ஆர்மிக்கு ஒரு ஜெனரலும் இருக்கா, அவ தான் டெங் சான்யூ. கமாண்டர் வென்ஷாங் நேரா புது கிங் இன்ஷவ் கிட்ட வந்து அவரோட வெற்றியை பத்தி ரிப்போர்ட் பண்றாரு. கிங் இன்ஷவுக்கு இன்னும் ஒன்றும் ஆகல, ஆனா அவன் ரொம்ப வீக்கா இருக்கான். சுடாஜி உடம்புல இருக்க ஃபாக்ஸ் டீமன் ஏதோ ஒரு மர்மமான முறையில சாக கடந்த கிங் இன்ஷோவை காப்பாத்திருக்கா. சுடாஜி கிங் பேச முடியாத நிலைமையில இருக்கிறதால அவரோட சார்பில் வென்ஷாங் கிட்ட வெஸ்டர்ன் டியூக் ஜி செங்கோட பையன் ஜிஃபா நம்ம கிங்கையே கொல்ல பார்த்திருக்கான். அதனால ஜிக்யூ நாட்டு மேல போர் தொடுக்க உத்தரவு கொடுக்கறதா சொல்றான். வென்ஷாங், நான் பழைய கிங்கோட சர்வன்ட், அவரும் இறந்துட்டாரு, எனக்கும் வயசாகிட்டு, இனிமேல் நான் ஆர்மியை லீட் பண்ற தகுதி எனக்கு இல்லை, அதனால எனக்கு ரிட்டையர் ஆக அனுமதி கொடுங்கன்னு கேட்க கிங் உடனே சுடாஜி காதுல என்னமோ சொல்றான். அப்புறம் சுடாஜி வென்ஷாங் கிட்ட, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா கிங் உங்களை கம்பல் பண்ணல, ஆனா கிரேட் ஷாங் டைனஸ்டி இப்ப அழிய போகுதுன்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். ஜெனரல் டெங் சான்யூ தானா முன்னாடி வந்து ஷீக்யூ மேல போர் தொடுக்க எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் டியூக் டெங் ஜியூவோட பொண்ணு, அவரு பேட்டில் ஃபீல்ட்ல நம்ம ஷாங் டைனஸ்டிக்காக சண்டை போட்டு இறந்துட்டாரு, நான் சின்ன வயசுல இருந்தே அவரு கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்கேன், என்னோட அப்பா மாதிரியே நானும் ஷாங் டைனஸ்டிக்காக பல வெற்றிகளை அள்ளி தருவேன்னு சொல்றான். இன்ஷவ் டெங் சான்யூவை முன்னாடி கூப்பிட
அவளும் முன்னாடி வந்து நான் 800 சோல்ஜர்ஸையும் மோ ஃபேமிலி 4 ஜெனரல்ஸையும் கூப்பிட்டு உடனே கிளம்புறேன். நான் ஜிஃபாவை கேப்சர் பண்ணலன்னா அதுக்கு மன்னிப்பா என்னோட உயிரியே கொடுக்குறேன்னு சொல்றான். இன்ஷவ் உடனே அவளுக்கு ஒரு புது ஆர்மரை கொடுத்து அவளை ஷாங் டைனஸ்டிக்காக சண்டை போட சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. டெங் சான்யூ அவளோட புது ஆர்மரை அவளோட ஆர்மி கிட்ட காட்டி எல்லாரையும் வரப்போற அடுத்த வாருக்காக பயங்கரமா ஊக்குவிக்கிறா. ஷிக்யூ சிட்டில டியூக் ஜி செங் இறந்துட்டாரு. ஜிஃபா தலைமையில அவருக்கு கடைசி மரியாதை செய்யறதுக்கான ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இன் பொபாய்னு ஒருத்தன் கிங் இன்ஷவ் சொல்லி அனுப்பின மெசேஜை அங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். ஜிஃபா கிங்கை நான் தான் கொன்னேன், அவர் உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல இன் பொபாய் கிங் உயிரோட தான் இருக்காரு, அவர் உனக்காக இந்த பாக்ஸை கொடுத்து அனுப்புனாருன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஒன்றை கொண்டு வந்து ஜிஃபாக்கு முன்னாடி வைக்கிறான். இந்த பாக்ஸ்ல தான் ஜிஷவ் நாட்டோட லார்ட் சூகுவோட தலையை இன்ஷவ் வெட்டி கொண்டு வந்து அப்ப இருந்த கிங்க்கு பரிசா கொடுத்தான். கிங் அவனோட பையன் இன்ஜியாவோட ஸ்வாடையும் கொடுத்து விட்டுருக்கான். அந்த ஸ்வாடை வச்சு தான் கிங் இன்ஜியாவோட தலையவும் துண்டா வெட்ட வச்சான். இதெல்லாம் எதுக்காக கொடுத்து விட்டுருக்கான்னா ஜிஃபா அவனோட தலையை அவனா அந்த ஸ்வாடால வெட்டிக்கிட்டு அதை அந்த பாக்ஸ்ல வச்சு கொடுத்து அனுப்பிட்டா ஷிக்யூ நாட்டை விட்டுறதா சொல்லியிருக்கான். லைசன்ஸை அதை கேட்டுட்டு பயங்கர கடுப்பாகி இன்போபாயை அட்டாக் பண்ண போக ஜிஃபா அதை தடுத்து மெசஞ்சரை தண்டிக்கிறது தப்புன்னு சொல்லி அவனை அனுப்பிவிட சொல்லிடுறான். ஷாங் நாட்டு பார்டர் கிட்ட ஒரு காட்டாறு ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதை கடந்து போக சில ஒர்க்கர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பாலத்தை ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. ஜெனரல் டெங் சான்யூ ஒரு குதிரையை அந்த பாலத்து மேல ஓட விட்டு அந்த பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்றா. நினைச்ச மாதிரியே பாலமும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஷாங் ஆர்மிக்கு டெப்டி ஜெனரலும் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் டை லுவான். அவன் ஷிக்யூ நாட்டு போட்மென்ஸ் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணி தான் இந்த பாலத்தை வேகமா கட்டி முடிக்க வச்சிருக்கான். ஷிக்யூ ஒர்க்கர்ஸ் ஜெனரல் ஒரு பொண்ணுன்னு பார்த்துட்டு அவளுக்காக ரொம்ப அழகா ஒரு பாட்டு ஒன்றை பாட டெப்டி ஜெனரல் எங்க ஜெனரலையே கிண்டல் பண்றியான்னு சொல்லி ஒர்க்கர்ஸ் எல்லாம் அடிக்கிறான். அதை டெங் சான்யூ தடுத்து அவங்க நல்லா தான் பாடுறாங்க, அவங்கள பாட விடுன்னு சொல்லிட்டு அவ அந்த பாட்டை கேட்டு ரசிச்சுக்கிட்டே அந்த பாலத்தை அவளோட ஆர்மியோட சேர்ந்து கடந்து போறா. திடீர்னு ஒரு ஒர்க்கர் ஜெனரலை கூப்பிடுறான். யாருன்னு பார்த்தா அவன் தான் ஜிஃபா. ஜிஃபா இது எங்களோட வெல்கம் கிஃப்ட்னு சொல்லிட்டு பாலத்தோட ரோப்பை ஃபுல்லா அவுத்து விட்டுட்டான். பாலம் மொத்தமும் பிச்சுக்கிட்டு தண்ணியில அடிச்சுட்டு போகுது. பாலத்துல ஏறின மொத்த ஆர்மியும் அங்க தண்ணியில கவுந்து விழுந்துடுறாங்க. ஆனா ஜெனரல் மட்டும் கரெக்டா ஒரு பாலத்துல பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டு இருக்கா. டக்குன்னு ஒரு டீமன் ஜெயின் மட்டும் தண்ணியில இறங்கி அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்திடுறான். ஜிஃபா ஒர்க்கர்ஸ் மாதிரி நடிச்ச அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு குதிரையில வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். டெங் சான்யூ தண்ணியில விழாம கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஒரு பாலத்தோட கட்டையா தாண்டி இந்த பக்கம் வந்துட்டு இருக்கா. அதை பார்க்குற ஜிஃபாக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. அதை பார்த்துட்டு அவனும் கிளம்பிடுறான். ஜெனரலும் கரெக்டா கரைக்கு இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுறா. டெங் சான்யூ அவ ஆர்மியோட சேர்ந்து ஜூலாங் ரிட்ஜ்ன்ற ஜிக்யூ நாட்டில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்துட்டா. அவளுக்கு இந்த இடத்துல மறைஞ்சிருந்து ஜிக்யூ வாரியர்ஸ் அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் உள்ள அவளோட ஆர்மியை கூப்பிட்டு போறா. இப்போதைக்கு கொஞ்சம் சோல்ஜர்ஸும் ஒரு டீமன் ஜெயிண்ட்டும் மட்டும்தான் ரிவரை தாண்டி வந்திருக்காங்க. டெங் சான்யூ நினைச்ச மாதிரியே மேல ஜிக்யூ சோல்ஜர்ஸும் இவங்களை அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. ஜிக்யூ சோல்ஜர்ஸ் ஷாங் ஆர்மி போயிட்டு இருக்க வழியவும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. டக்குன்னு லே ஷென்ஷாய் மிகப்பெரிய பாறைகளை மேல இருந்து தள்ளி விட்டுட டீமன் ஜெயின் மேல தாறுமாறா போய் எல்லாம் விழுந்துருது. ஜிஃபா ஷாங் ஆர்மியை சரண்டர் ஆக சொல்ல டெங் சான்யூ சரண்டர் ஆக வேண்டியது நீந்தான் சொல்ல டீமன் ஜெயின் மோ லிக்விங் அந்த பாறைகளை உடைச்சிட்டு வெளில வரான். உடனே ஜிக்யூ சோல்ஜர்ஸ் பாறைகளை ஷாங் சோல்ஜர்ஸ் மேலையும் மேல இருந்து தள்ளி விடுறாங்க. அப்ப மோ லிக்விங் ஏதோ ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அவனோட ஸ்வாட ஒரு டிராகன் மாதிரி மாத்தி ஷாங் சோல்ஜர்ஸ் மேல எந்த பாறைகளும் விழாம தடுத்துடுறான். அதோட இல்லாம மேல இருக்க ஷிக்யூ சோல்ஜர்ஸையும் அட்டாக் பண்ணி அவங்களை கீழே தள்ளிவிட கீழே இருக்க ஷாங் சோல்ஜர்ஸ் அவங்கள கொன்னுடுறாங்க. மோ லிக்விங் மேல இருந்து விழுந்த சோல்ஜரை பிடிச்சி அப்படியே அவனோட தலையை கடிச்சு தின்னுறான். அதே நேரம் லே ஷென்சாய் அந்த ஸ்வாட் டிராகன் கூட தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனாலும் அதை அவன் பெருசா ஒண்ணுமே பண்ண முடியல. ஜிஃபாவால அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. அதனால சோல்ஜர்ஸ் எல்லாம் பின்வாங்க சொல்லி சிக்னல் கொடுக்க ஷிக்யூ சோல்ஜர்ஸ் எல்லாருமே வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. மோ லிக்விங் அவனோட ஸ்வாட் டிராகனால லே ஷென்ஷையை கேப்சர் பண்ணிட உடனே அவனோட எலக்ட்ரிக்கல் பவரை பயன்படுத்தி அந்த டிராகனை தாறுமாறா அட்டாக் பண்ணிட்டு அவனும் அங்கிருந்து தப்பிச்சு கிளம்பிடுறான். லே ஷென்ஷை பண்ண அட்டாக்ல ஸ்வாட் நிலகுலைஞ்சு போய் கீழே விழுந்துருது. அப்புறமா அந்த ஸ்வாட் உடஞ்ச பீசஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகி
மறுபடியும் மோ லிக்விங் கிட்டயே போயிடுது. ஜெனரல் ஜிக்யூ ஆர்மியை ஃபாலோ பண்ணிட்டே போயிடுறா. இப்ப இன்னொரு டீமனிக் ஜெயின்ட்டும் அந்த குறுகலான பாதைக்குள்ள வந்துட ரெண்டு ஜெயின்ஸும் இடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த வழியை மறைச்சிடுதுங்க. அதனால ஷாங் ஆர்மியால அவங்களோட ஜெனரலை ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாம போகுது. டெங் சான்யூ மட்டும் குதிரையில பயங்கர ஃபாஸ்டா ஜிஃபாவை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜிஃபா டக்குன்னு ஆரோஸால ஃபயர் பண்ணி அவ கதையை முடிக்க பார்க்க அவ அதெல்லாம் அசால்ட்டா தடுத்துட்டா. ரெண்டு பேரும் குதிரையில பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. டெங் சான்யூ எப்படியாவது ஜிஃபாவை குதிரையோட சேர்த்து மேல இருந்து கீழே தள்ளி விட ட்ரை பண்றா. ஆனா ஜிஃபாவும் விடாம அவ கூட சண்டை போட்டு கீழே விழுந்துடாம தப்பிச்சிடுறான். ஆனாலும் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கறதா இல்ல, விடாம சண்டை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. டெங் சான்யூ ஜிஃபா அவனோட குதிரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரோப்பை அறுத்து விட்டுட அவனால குதிரையை கண்ட்ரோல் பண்ண முடியாம போகுது. அப்ப டெங் சான்யூ ஒரு மேஜிக் பாலை பயன்படுத்தி குதிரை கால்லயே அடிச்சு ஜிஃபாவை கீழே தள்ளிட்டா. அப்புறம் அவனையும் தூக்கி அவ குதிரையிலேயே வச்சுக்கிட்டு வேகமா அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். ஜிஃபா அப்பவும் விடாம அவ கூட சண்டை போட்டுட்டே இருக்கான். அவன் போட்ட சண்டையில ரெண்டு பேருமே அவ்வளோ ஹைட்டான மலைக்கு மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ரெண்டு பேருமே கீழே இருக்க காட்டுல தான் விழுந்திருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஜிஃபா தான் முதல்ல கண் முழிக்கிறான். அப்புறம் அவன் கிளம்ப பார்க்க டெங் சான்யூ மயக்கத்துல கூட அவன் காலை டைட்டா பிடிச்சிருக்கான். உடனே ஜிஃபா பக்கத்துல கடந்த பாறையை எடுத்து அவன் கதையை முடிச்சு விட்டுலான்னு பாக்குறான். அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, அவளை விட்டுட்டான். ஜிஃபா அவனோட ட்ரெஸ்ல இருந்த துணியை கிழிச்சு அதால டெங் சான்யூ கையை கட்டலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அவ முழிச்சுக்கிட்டு ஜிஃபா கூட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே அடி அடின்னு அடிச்சுக்கிறாங்க. இருந்தாலுமே ஜிஃபாக்கு தான் அடி அதிகமா விழுது. ஜிஃபாவால அவனோட திறமையை பயன்படுத்தி ஓரளவுக்கு ஜெனரல் அட்டாக்ஸ்ல இருந்து தப்பிக்க மட்டும்தான் முடியுது. கடைசியா டெங் சான்யூ தாறுமாறா ஜிஃபாவை அடிச்சு போட்டுட்டா. அப்புறம் ஒரு கட்டையை வச்சு அடிச்சு ஜிஃபாவை மயங்க வச்சிடுறா. அடுத்து இப்ப நைட் ஆகிட்டு ஜெனரல் ஜிஃபாவை ஒரு இடத்துல தலைகீழ கட்டி தொங்க விட்டு வச்சிருக்கா. இப்ப ஜிஃபா கண் முழிக்க ஜெனரல் உனக்கு எப்படி கிங்கை எதிர்க்க தைரியம் வந்ததுன்னு கேட்க அவன் இன்ஷவ் கிங் ஆகிறதுக்காக ஃபாக்ஸ் டீமன் பேச்சை கேட்டு அவனோட அப்பாவை, அண்ணனை, தன்னோட மனைவியை, அப்புறம் அவனோட பையனை, கிராண்ட் டுட்டோர் பைகனை, அப்புறம் 4 டியூக்ஸ் மேலேயும் படிய போட்டு அவங்களையும் கொண்டு இருக்கான். இவங்களோட சேர்த்து என்னோட அண்ணன் போ இக்காவோவை கொண்டு அவனை சமைச்சு என்னோட அப்பாவையே சாப்பிட வச்சான். இதெல்லாம் உனக்கு நடந்திருந்தா நீ கிங்கை எதிர்க்க மாட்டியான்னு கேட்குறான். ஆனா டெங் சான்யூ ஜிஃபா சொன்ன எதையுமே நம்பல. திடீர்னு ஒரு ராட்சச காட்டு பண்ணி ஒன்று பயங்கரமா இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஜிஃபாவும் அவனும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி அவனை அவுத்து விட சொல்றான். ஆனா அதை ஜெனரல் கேட்கல. அவ ஒரு துணியை கொளுத்தி எடுத்துக்கிட்டு அந்த பண்ணியை அவ பக்கமா டைவர்ட் பண்ணி இழுத்து அந்த துணியை அது மேல போட்டுடுறா. போட்டுட்டு அவ தப்பிக்க ஒரு மரத்து மேல போய் ஏறிட்டா. இப்ப காட்டு பண்ணி கடுப்புல ஜிஃபா தொங்குற மரத்தை போய் இடிக்க அந்த மரமே கீழே விழுந்துட்டு அப்புறம் அந்த பண்ணி மேல இருக்க துணி கீழே விழுந்துட அது ஜிஃபாவை பார்த்துட்டு அட்டாக் பண்ண பார்க்க அவன் நகர்ந்துட்டான். அப்புறம் அவனை கட்டியிருந்த கட்டையும் அவுத்துட்டான். இப்ப ஜெனரலும் வந்து அந்த பண்ணி கூட சண்டை போடுறான். பண்ணி ஜெனரல் அட்டாக் பண்ண பாக்குற கேப்ல ஜிஃபா ஒரு எரியிற கட்டைய பண்ணி கண்ணிலேயே நல்லா சொருகிட்டான். அப்புறம் ஜிஃபா முடிஞ்ச அளவுக்கு அந்த பண்ணியோட பயங்கரமா சண்டை போட்டு அதை அடக்க பாக்குறான். அப்ப பண்ணி ஜெனரலை இடிக்க பார்க்க ஜெனரல் மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தி அந்த பண்ணியோட கதையை முடிச்சு விட்டுறான். அதோட அந்த பண்ணி செத்துருது. ஆனா பண்ணிக்கு அடியில டெங் சான்யூ நல்லா மாட்டிக்கிட்டான். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வரா. அப்புறம் பொறுமையா ஜிஃபா எங்கன்னு பார்த்தா அவனை காணும். சரின்னு அவளோட 5 கலர்டு ஸ்டோன்னு சொல்லப்படுற மேஜிக் ஸ்டோனை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறா. ஜிஃபா பக்கத்துல ஒரு மரத்து மேலதான் அவ கிளம்பி அங்க இருந்து போறதுக்காக வெயிட் பண்ணி மறைஞ்சிருந்து அப்புறம் கிளம்பிடுறான். மாஸ்டர் ஜியாங் ஜியா ஒரு அருவிக்கு பக்கத்துல உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த பக்கமா சாசரர் ஷென் காங்பவோட காக்காலாம் வர்றதை பார்த்த ஜியாங் ஜியா நல்லா மறைஞ்சிக்கிறாரு. ஆனாலும் கடைசியா அவரு அந்த காக்காங்க கிட்ட மாட்டிக்க அந்த காக்காங்க அவரை தூக்கிக்கிட்டு பறந்து போதுங்க. அப்ப ஜிஃபா அதை பார்த்துட்டு ஜியாங் ஜியாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றான். ஜிஃபா கஷ்டப்பட்டு அந்த காக்காவெல்லாம் ஓட்டி விட்டுட்டு பொறுமையா அவரை இழுத்துட்டே கீழே இறங்குறான். கடைசியா அவர் அந்த காட்டுக்குள்ள சேஃபா இறக்கிடுறான். ஜியாங் ஜியா வெளில என்ன நடந்துட்டு இருக்குன்னு விசாரிக்கிறாரு. அப்பதான் ஜிஃபா நான் ஜிக்யூ மக்கள் எல்லாரையும் தப்பிச்சு போய் மறைஞ்சிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டேன். நான் சில பேரை மட்டும் கூப்பிட்டு போய் ஷாங் ஆர்மியை எவ்வளோ நேரம் தடுத்து நிறுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் தடுக்க போறேன்னு சொல்ல ஜியாங் ஜியா நீ ஷிக்யூ சிட்டியோட லார்ட், நீயே ஷிக்யூவை இன்ஷவ் கையில தூக்கி கொடுக்க போறியான்னு கேட்கிறாரு. உடனே ஜிஃபா ஷிக்யூ மக்கள் 100 வருஷமா எந்த வார்லையும் சண்டை போட்டதே இல்லை, எங்களால
ஷாங் ஆர்மியை தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிடுறான். அப்ப ஜியாங்ஜியா நக்கலா என்னையும் ஃபெங்ஷன் பேங்கையும் கிங் இன்ஷோ கிட்ட ஒப்படைச்சிடு, அப்படி பண்ணா உன்னை இன்ஷோ மன்னிச்சு உனக்கு பெரிய பதவிகளையும் கொடுப்பான்னு சொல்ல ஜிஃபா கோவப்பட்டு ஃபெங்ஷன் பேங்க் மட்டும் கிங் கைக்கு கிடைக்கவே கூடாதுன்னு சொல்றான். உடனே ஜியாங்ஜியா நீயும் ஷீக்கியூ நாடும் இல்லைன்னா இன்ஷோவை எதிர்க்க யாருமே இருக்க மாட்டாங்க, அப்ப அவன் ஈஸியா எல்லாரையும் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடுவான்னு சொல்றாரு. ஜிஃபா என்னால என்னோட அப்பா அண்ணாலாம் இறந்துட்டாங்க, நான் ஷீக்கியூவை போர்க்களமா மாத்திட்டேன், என்னால இனிமேல் என்னோட மக்களும் சாகிறத ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றான். அப்ப ஜியாங்ஜியா நீ எதையும் பண்ணல, இன்ஷோவோட அராஜகத்தால தான் எல்லாமே நடந்தது, அதை நீ புரிஞ்சுக்கோ, நீ இறந்துட்டா இன்ஷோவோட அராஜகத்தை தடுக்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீ உனக்குள்ள இருக்க குற்ற உணர்வுக்காக சாக தயாராகிட்ட, ஆனா உன்னோட நாட்டு மக்களுக்காக வாழ தைரியம் உன்கிட்ட இல்லையான்னு கேட்கிறாரு. அவர் சொன்னதை பத்தி ஜிஃபாவும் யோசிக்கிறான். அப்ப அவங்கள காப்பாத்தி கூப்பிட்டு போக லை ஷென்ஷையும் அங்க வந்துட்டான். ஷென்காங்போவோ ஷாவோஜி நகரத்துல இருக்கான். அங்கிருந்தே அவனோட காகங்கள் மூலியமா அவனுக்கு தேவையான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இன்ஷோ சின்ன பையனா இருந்தப்ப கிங் டையி அவரோட மூத்த மகனான இன்கியூவை கிரவுன் பிரின்ஸா அறிவிச்சாரு. அதுக்காக அவங்களோட முன்னோர்கள் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப பைத்தியக்கார மாதிரி இருக்க ஒருத்தன் கிங் டையை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண கிங் டையி அவரோட மூத்த பையனை மட்டும் பாதுகாத்துட்டு சின்ன பையனை அந்த பைத்தியக்காரன் கிட்ட தள்ளி விட்டுறான். அப்ப இன்ஷோ அந்த பைத்தியக்காரன் கையை கடிச்சிட்டு தப்பிக்கும் போது நெருப்பு அவன் மேல பட்டு அவனோட ட்ரெஸ்லாம் எரிய ஆரம்பிக்குது. ஆனா அதெல்லாம் கிங் டையி சுத்தமா கண்டுக்கவே இல்லை. இன்ஷோவுக்கு இது எல்லாம் கனவா வந்து பயங்கர பயத்தோட கண் முழிக்கிறான். சுடாஜி அவளோட பவரால இன்ஷோவுக்கு நடந்த எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறார். ஃபாக்ஸ் டீமன் கிங் இன்ஷோவுக்கு ரொம்ப ஆறுதலா பேசுது, ரொம்ப ஆறுதலாவும் நடந்துக்குது. இன்ஷோ நான் கிங் ஆனா எல்லாமே சரியா நடக்கும்னு நினைச்சேன், ஆனா இன்னமுமே எல்லாமே தப்பா தான் நடக்குதுன்னு சொல்லி பயங்கரமா வருத்தப்படுறான். சுடாஜிக்கு வயிற்றுல இருந்து ரத்தம் வருது. ஏன்னா சுடாஜி அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி இன்ஷோவோட பாடியில இருக்க காயங்களை அவளோட பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கா. இதனால கரெக்டா 49 நாள்ல இன்ஷோ ஃபுல்லா ஹீல் ஆகிடுவான். ஃபாக்ஸ் டீமன் இதை பண்றதால அது சாகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு. இருந்தாலுமே அது கிங் இன்ஷோவுக்காக அதை பண்ணுது. உடனே கிங் நீ பொசஸ் பண்றதுக்காக நான் உனக்கு புது பாடியை ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்றான். ஷென்காங்போவோ கிங் கிட்ட வந்து நான் ஃபங்க்ஷன் பேங்கை கண்டுபிடிச்சிட்டேன், அது ஜியாங்ஜியா கிட்ட தான் இருக்கு, அவன் ஷீக்கியூ நாட்டுல தான் இருக்கான்னு சொல்ல கிங் உடனே கோவப்பட்டு ஷீக்கியூ நாட்டுக்கு கிளம்பலான்னு ட்ரை பண்ண அவனால முடியல. அவன் இன்னமுமே பயங்கர வீக்கா தான் இருக்கான். லை ஷென்சாய் ஜியாங்ஜியா அண்ட் ஜிஃபாவை தூக்கிக்கிட்டு ஷீக்கியூ சிட்டிக்கு வந்து சேர்ந்துட்டான். அங்க பார்த்தா மக்கள் யாருமே அவங்க நகரத்தை விட்டு கிளம்பாம வரப்போற வார்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்க்குற ஜிஃபாக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஷீக்கியூ மினிஸ்டர்ஸ்க்கும் வாரியர்ஸ்க்கும் அவங்களோட லார்ட் ஜிஃபா திரும்பி வந்தது பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஷீக்கியூல இருக்க மக்கள் வரைக்கும் எல்லாருமே ஷாங் ஆர்மியை எதிர்த்து சண்டை போட்டு சாக தயாரா இருக்காங்க. ஆனா ஜிஃபா எனக்காக யாரும் சாக வேணாம், இன்ஷோவுக்கு என்னோட தலை தான் வேணும்னு சொல்ல அப்ப ஒரு தாத்தா வந்து நாங்க உனக்காக சண்டை போடல, நம்ம நாட்டுக்காக நம்ம வீட்டுக்காக சண்டை போட போறோம்னு சொல்ல ஜிஃபாவும் வார்க்கு ஒத்துக்கிட்டான். அதே நேரம் ஷாங் ஆர்மியும் அந்த 4 டீமன் ஜெயின்ஸும் ஷீக்கியூ நகரத்தை நெருங்கி வந்துட்டாங்க. அவங்க இப்ப வாருக்கு தயாரா இருக்காங்க. ஷீக்கியூ சோல்ஜர்ஸ்க்கு அந்த 4 டீமன் ஜெயின்ஸை எப்படி சமாளிக்கிறதுனே சுத்தமா புரியல. அப்ப ஜியாங்ஜியா அவர்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி நைட் நம்ம அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிடுறாரு. ஷாவோஜி சிட்டில இன்ஷோ போய் கமாண்டர் வென்ஷாங்க பார்த்து நான் வார்க்கு போக போறேன், ஒருவேளை நான் வார்ல இறந்துட்டா அடுத்த கிங்கா நீ இருந்து ஷாங் டைனஸ்டியை ஆட்சி பண்ணணும்னு சொல்லி கிரீடத்தை அவர்கிட்ட கொடுக்க அது வென்ஷாங்க்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. அப்ப இன்ஷோ ஃபெங்ஷன் பேங்க் ஜிக்யூல தான் இருக்கு, அது இருந்தா தான் ஷாங் டைனஸ்டியை கிரேட் கர்ஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும், அதுக்கு இப்ப நானே தான் போகணும்னு சொல்றான். எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து ஃபாக்ஸ் டீமன் பார்க்குறான். அவ சொன்ன மாதிரி தான் இன்ஷோ நடிச்சிருக்கான். அவன் நடிச்சதும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி கமாண்டர் நானே அந்த ஃபெங்ஷன் பேங்கை கொண்டு வரேன்னு ஒத்துக்கிட்டான். இதோட கிரியேஷன் ஆஃப் த காட்ஸ் 2 டீமன் ஃபோர்ஸ் படத்தோட பார்ட் 1 கதை விளக்கம் முடியுது. இந்த படத்தோட கண்டினியூவேஷன் ஸ்டோரியை பார்ட் 2 வீடியோல சொல்றேன், அந்த வீடியோவையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது எஸ்கே. டாடா, பை பை.